மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்த வாய்ப்பு இருக்கு, அவர் போட்ட தப்பு கணக்கு வந்து மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. யாரு மறைமுகமா இப்ப ஏங்க திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள வந்து நீங்க தான் வந்து அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க. நீங்க அவங்கள யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியல்ல இல்ல. அதனால வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? மற்ற மாவட்ட செயலாளர்களோடையும் மீட்டிங் இருக்கு, அது கட்சி டிசைட் பண்ணுமா? இப்ப இன்னைக்கு பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம், அதே பொறுத்தவரை வந்து மற்ற மண்டலங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் கூட்டுறதை பொறுத்தவரை கட்சி டிசைட் பண்ணும். ஓகே, இல்ல அது இப்ப இங்க உள்ள நிருபர்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாமினேஷன்ல இருந்து கடைசி நாள் வரல ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென் சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினுக்கு போயிருப்பேனா ஒரு போட்டோ காமிங்க, அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன். அவங்க ஒரு போட்டோ காமிங்க 1 கோடி ரூபாய் தரேன். சரி, அம்மா வந்து 2014 அம்மா வந்து சீட்டு கொடுத்தாங்க. அது வாரிசு அரசியல் இல்ல, அம்மா கொடுத்த சீட். அது அம்மா கொடுத்தப்ப 2014 நான் வந்து ஜெயவர்தனோட சவுத் சென்னைக்கு நான் கேம்பெயின் பண்ண போட்டோ இருந்தேன்னா அந்த போட்டோ காட்டு வந்து காமிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அப்புறம் 2019 தேர்தல், அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தென்செல் நிக்கிறாரு. அதுக்கு நான் வந்து இவரோட போய் கேம்பெயின் பண்ணு ஒரு போட்டோ நீங்க நானும் இவரும் ஒன்னா இருக்கிற பேட்டியில் தான் ஒன்னா இருக்கேன். இப்போ ஆனா இன்னைக்கு பார்ட்டி ஆபீஸ் வந்ததுனால என் கூட இருக்காரு இன்னைக்கு. இல்ல அவருக்கு எல்லா திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எதையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கட்ஸ் இருக்கு, எல்லாமே. நான் இப்ப பையனை வச்சிருந்து நான் பெருமை பேச முடியாது, நீ கேட்டதுனால சொல்றேன் நான். அப்போ நான் அப்படி இருக்கும்போது அவரு தனித்தன்மையோட அவரு இருக்கும்போது அதுல எதுக்கு போய் நான் போனோம்? என் வேலையை நான் பாக்குறேன், அவரு வேலையை அவரு பாக்குறாரு. அவரு புரியுதுங்களா? ஓகே, அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு பூத்துல வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம். ஆனா 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே.